பலா மேம்பாட்டு இயக்கம். முன்றில் பலவின் படுசுளை மறி புந்தலை மந்தி துற்ப என வீட்டு முற்றத்தில் பழந்தமிழ் வளர்த்த பலா மரத்தினை பற்றிய குறிப்பு நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் பலாவிற்கு சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டு பரப்பு விரிவாக்கம், ஒருங்கிணைந்த உரம் மற்றும் பூச்சி மேலாண்மை, சிறிய அளவிலான பலா பதப்படுத்தப்படும் அமைப்பு, பலா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சி ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 3,71,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை 2876 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். 2025-26 ஆண்டில் புதிய ரக பலா சாகுபடி பரவாக்கம், பலாவில் ஊடுபயிர் சாகுபடி போன்ற திட்டக்கூறுகள் ஊக்குவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வெண்ணெய் பழம் அவகடா சாகுபடியினை ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழத்தின் தேவை அதிகரித்து வருகிறது. மேலும் வெண்ணெய் பழ மரங்கள் வேகமாக வளரக்கூடியதாகவும் கரியமில வாயுவை அதிகமாக உறிஞ்சக்கூடியதாகவும் உள்ளன. இத்தகைய சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை பயக்கும் வெண்ணெய் பழம் சாகுபடியினை 500 ஏக்கரில் தென்காசி, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ள ரூபாய் 69 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. வேளாண் இயந்திரமயமாக்குதல். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயகாட்ட உழுதுபோடு சின்ன கண்ணு என்று இருந்த நிலை மாறி உயிர்காக்கும் உழவு தொழிலிலும் இயந்திரங்களின் தேவை அதிகரித்துவிட்டது. வேளாண் பணிகள் தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் நலிவுறாமல் குறித்த காலத்தில் செவ்வனே நடைபெற்று குறைந்த அளவில் அதிக மகசூல் பெறுவதில் வேளாண் இயந்திரமயமாக்குதல் பெரும் பங்காற்றுகிறது. இதனை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் போன்றவை உழவர்கள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டத்தின் கீழ் சிறு குறு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் விலையில் 50%, இதர உழவர்களுக்கு 40% மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. சிறிய வகையான நெல் நாற்று நடும் இயந்திரத்தின் அதிகபட்ச மானியமானது 1,50,000 ரூபாயிலிருந்து 1,70,000 ரூபாயாகவும், விசை களையெடுக்கும் கருவிகளின் அதிகபட்ச மானியமானது 63,000 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் சிறு குறு உழவர்கள் சிறிய நிலப்பரப்பில் வேளாண் பணிகளை தாங்களே மேற்கொள்ள உதவிடும் வகையில் உழவர்களுக்கு 7,900 பவர் டில்லர்கள், 6,000 விசை களையெடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டத்தில் வருகின்ற 2025-26 ஆண்டில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள 2,338 கிராமங்களில் 5,000 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். நெல் நாற்று நடும் இயந்திரம், விசை களையெடுப்பான் ஆகியவற்றை வாங்கிட சிறு குறு உழவர்களுக்கு நடைமுறையில் உள்ள 50% மானியத்திலும் கூடுதலாக 10% சேர்த்து 60% மானியம் வழங்கப்படும். இதற்கென மாநில நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரமயமாக்க திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 17,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 215 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடிக்கேற்ற வேளாண் இயந்திர வாடகை மையங்கள். சிறு குறு உழவர்கள் வாங்க இயலாத அதிக திறன் உயர் மதிப்பு வேளாண் இயந்திரங்களை கொண்ட வாடகை மையங்களை விவசாய கூட்டு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், ஊரக தொழில் முனைவோர்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் அமைப்பதன் வாயிலாக உழவர்கள் குறைந்த வாடகையில் தேவையான இயந்திரங்களை பெற்று பயன்பெற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் சாகுபடி செலவினை குறைக்கவும் இயலும்.
இவ்வகையில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ரூபாய் 10,50,00,000 மானியத்தில் அமைக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திர வாடகை திட்டத்தினை வலுப்படுத்துதல். வாடகை ஆன்லைன் செயலி மூலமாக உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாய தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் விதமாக உழவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டத்தினை வலுப்படுத்திட டிராக்டர்கள், டிராக்டரால் இயங்கக்கூடிய கருவிகள் உள்ளிட்ட 603 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வாடகை செயலின் மூலம் தேவைப்படும் உழவர்களுக்கு குறைந்த வாடகையில் வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 17,37,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும்.